அந்த கந்த சஷ்டி விரதத்தினை மெய்யன்போடு பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்று பாருங்க. பெண் சித்தரும் இந்த இதோட சேர்ந்து வந்து பாருங்க. அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இந்த கங்கணிக்கன்னு சொல்லிட்டு நாள் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் நிற்கிறது. இன்றைக்கு வந்து மாலை நேர பூசைகளை வந்து பதிவு பண்ண போகிறோம். இன்றைக்கு வந்து 5வது நாள் வந்து இந்த கந்தசட்டி விரதம் பூசைகள் ஆரம்பமாகி சாமி வந்து வழிவீதி பெறுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியோடு தான் உங்களுக்கு கிடைக்க போகிறோம். முன்னே அப்படியே நேராக பாருங்க. முன்னுக்கு சாமி வந்து வழிவீதி வந்துட்டு பாருங்கள். பெண் சித்தரும் இந்த இதோட சேர்ந்து வந்து பாருங்க. நமக்கு இங்கே பாருங்கள் வந்து எவ்வளோ பக்தர்கள் வந்து நிற்கிறமான்னு சொல்லி முன்னுக்கும் பார்த்தீங்களா. முன்னுக்கு ஃபுல்லாக நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறோம். வந்து இன்றைக்கு வந்து கந்தன் வந்து பச்சை ஆடையில் அலங்கரிக்கப்பட்டு வந்து பார்க்கக்கூடிய மேரேக்கு முன்னுக்கும் இங்கெல்லாம் போயிட்டு இன்றையும் பாருங்கள் மலமேட்டு மாறாக வந்து நொட்டிய மக்கள் இன்றையும் வந்து நிற்கணும். முன்னுக்கு
முன்னே பாருங்க கச்சான் கடை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கும் பாருங்கள் வளமைக்கு மாறாக வந்து நிறைய பக்தர்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் பாருங்கள் பாதைகள் எல்லாம் வந்து திறப்படுது. இப்போ சாமி வந்து தெற்கு வாசல் நோக்கி வந்து கொண்டிருக்க நேரத்தில் பாருங்கள் இந்த பாதை வந்து மூடிக்கிற அந்த பாதையெல்லாம் வந்து மக்கள் நடமாட்டத்துக்கு இல்லாமல் வந்து மூடிக்கொண்டிருக்கேன் பாருங்கள். இதால் நேரம் வந்து தெளிவல் மாவட்ட போகின்ற அந்த ரியோவுக்கு போகின்ற இடம் இருக்குது. நேராக பாருங்கள் அங்கே வந்து வந்தேன். போலீஸார் வந்து தங்களுடைய பாதுகாப்பு கடமையில் வந்து இருக்கிறேன். தெற்கு வாசல் நோக்கி கந்தன் வருகின்ற அற்புதமான பாருங்கள் தங்க விருது வாகனத்தில் கந்தன் விழுந்தரு வருகிற பாருங்கள் கற்பூரங்களை ஏற்றி ஆராதனைகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். முன்னுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்து வியந்து பார்த்து வந்தீங்க முன்னுக்கு பாருங்கள். வடக்கு வாசல் நோக்கி வந்து கந்தன் வருகின்றார். பாருங்கள் வடக்கு வாசல் கோபுரத்துக்கு நேரம் கந்தன் வேற வந்து பாருங்கள் தீப ஆராதனை காட்டப்படுது. அதேமாதிரி பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எல்லாம் தொண்டர்களை பாருங்கள் அப்படி நிற்கிற மாட்டோம்.
திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று கூறி கந்தப்பெருமானுடைய நல்லையம்பதியிலே இன்று கந்தப்பெருமானுடைய விரதங்களிலே சிறந்து விளங்குகின்ற கந்தசஷ்டி விரதத்தினுடைய 5வது நாள் இன்று மிகவும் சிறப்பாக இடம்பெறுகின்றது. அங்கே பெருமான் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தினாலான திருவாசியுடன் கூடிய தங்கத்தினாலான எருது வாகனம், அந்த ஈஸ்வரனுடைய வாகனம் என்று கூறப்படுகின்ற எருது வாகனத்திலே வீட்டிலிருந்து அங்கே வருகின்ற கண்கொள்ளா காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கே பெருமானை அங்கே மனதிலே தியானித்த வண்ணம் அவனுடைய பரம்பொருளின் பெரும்புகழை பாடி பணிதலென்றே பிற வார்த்தை பேசற்க ஆலயத்திலொன்று அங்கே ஒரு முகமாக அந்த பெருமானை தியானித்தவர்களாக அந்த முருக அடியவர்கள் அங்கே பெருமானுடன் வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் காணுகின்றோம். அது மட்டுமல்லாமல் கைலையங்கிரியிலே இருந்த பரமேஸ்வரனிடம் நந்தியம் பெருமானும் அங்கே தக்கன் யாகம் நிறைவடைந்து தாட்சாயினி அங்கே உமையம்மை பிறந்து அங்கே சிவனை அடைவதற்காக அந்த உமையம்மையானவள் அங்கே விரதம் இருக்கின்றாள். உமையை அந்த விரதத்தை மேற்கொண்டு உமையம்மையானவள் சிவனை அடைகின்றாள். இப்பொழுது அங்கே தேவர்களுக்கு அசுரர்களுடைய அந்த கொடூரம், அங்கே அசுரர்கள் தேவர்களை வருத்துகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. அங்கே தேவர்கள் அந்த கைலையங்கிரியிலே சென்று பரமேஸ்வரனிடம் முறையிடுகின்றார்கள். இந்த அசுரர்களுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இறைவா, எம்மையெல்லாம் இவர்களிடமிருந்து, இந்த அசுரர்களிடமிருந்து நீதான் காக்க வேண்டுமென்று அங்கே அசுரர்கள் அங்கே பரமேஸ்வரனிடம் முறையிடுகின்றார்கள். அப்பொழுது உமையம்மையும் பரமேஸ்வரனும் அவர்களை உங்களை காப்பதற்காக நான் ஒரு மைந்தனை தந்தருளுகின்றேன் என்று கூற அங்கே பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து 6 தீப்பொறிகள் தோன்ற அங்கே சரவணப் பொய்கையிலே அந்த ஆறுமுகப் பெருமான் அவதரிக்கின்றார். அந்த ஆறுமுகப் பெருமான் வளர்ந்து வரும்போது அங்கே உமையம்மையானவள் தனது சக்தியை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஞானவேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீரவேல் வெட்டிவேல் தேவர் சிறை மீட்ட வேலை அங்கே அந்த குமரப்பெருமானுக்கு அந்த குழந்தை தெய்வமாகிய அந்த பால முருகனிடம் அங்கே கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வேலை கொண்டு பெருமான் தேவர்களை காப்பதற்காகவும் அசுரர்களுடன் போர் புரிவதற்காகவும் அங்கே வீரவாகு தேவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீரவாகு தேவரை அங்கே தூதாக அனுப்பி பெருமானிடம் இந்த கொடுமைகளை விடுக்கும்படி கேட்க அதற்கு சூரன் உடன்படாதவனாய் அங்கே போர் செய்வதற்கு ஆயத்தமாகின்றான். இன்று இந்த 5ஆம் நாளிலே அங்கே வீரவாக அங்கே பெருமான் நாரதரை அங்கே தூது அனுப்புகின்றார். அந்த திக்கு விஜயத்திற்கு சூரபன்மன் தயாராகின்ற நிலைமை இன்று 5ஆம் நாள் நல்லையம்பதியிலே நடைபெறுகின்றது. அப்படிப்பட்ட அந்த திக்கு விஜயத்திலே அந்த வீரவாக தேவர் அந்த சமாதான தூது சொன்றும் அந்த தூது அங்கே செல்லுபடியாகாத நிலையிலே நாளை அந்த அறுமுக பெருமான் அந்த 6 தடந்தோள் கொண்ட அந்த அறுமுக பெருமான் கையிலே ஞானவேலும் தன்னுடைய திருக்கை வேலையும் கொண்டு நாளை சோர் பொறுகின்ற அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்விலே பெருமான் அறுமுக பெருமான் நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த அறுமுக பெருமான் நாளை அங்கே வந்து அந்த தரகாசூரன், சிங்கமாசூரன், சூரன் போன்றவருடன் போர் புரிகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி நாளை நல்லையம்பதியிலே நடைபெற இருக்கின்றது. அங்கே தன்னை விரும்பி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் அந்த பெருமான் இந்த 6 நாளும் அந்த கந்தசஷ்டி விரதத்தினை மெய்யன்போடு பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்று அங்கே கூறுவது போல அந்த அடியவர்கள் அந்த விரதத்தை மிகவும் மெய்யன்போடு மனது ஒருநிலைப்பட்டவர்களாக அந்த விரதத்தை கடைபிடித்து எம்பெருமானுடைய அருள் இந்த உலகில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லூர் கந்தன்